ராசாத்தி அக்கா, இந்த ராசாத்தி புடவை கட்டி கூட்டிட்டு வா. சரிக்கா. ராசாத்தி பானுசரணி என்ன வர சொல்லட்டா? வேணாக்கா, நானே பாத்துக்கிறேன். சரி ராசாத்தி, நானே யாரும் முடித்து கட்டி கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. கொஞ்சம் சீக்கிரம் கட்டி கூட்டிட்டு வா. சரிக்கா. அவங்க இங்க எப்படி வந்தாங்க? அங்க என்ன வேலை? திரும்ப அவங்கள பார்க்கவே கூடாதுன்னு இருந்தேன். பார்க்குற மாதிரி இருக்கு. வீட்டுக்கே போயிடலாமா? அங்க இருக்கவே என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. இதாக்கா பாத்தீங்களா? நம்ம பாச தான் மாப்பிள்ள. ஆமா மலர், நானும் இப்பதான் பார்த்தேன். ஆனந்திக்கு ஏத்த ஜோடி இல்ல? ஆமாக்கா, இவங்க ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கும். ஆமா மலர், இவர் வர சொல்லியிருப்பாரோ? அன்னைக்கு ஆபீஸ்ல பார்த்தோம், பாச பார்க்க வந்தேன்னு சொன்னாங்க. பாசுக்கு தெரிஞ்சவரா தான் இருக்கும், அதான் வர சொல்லியிருக்காரு. என்ன மாப்பிள்ள, பொண்ணு எப்போ வரும்னு பாத்துட்டு இருக்கியோ? சுனில் அப்படிலாம் இல்ல, ரொம்ப நேரமா அங்கேயே பாத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. சும்மா தானே பாத்துட்டு இருந்தேன். பாக்குறது ஒரு குத்தமா? பார்த்து பார்த்து கண்கள் வேர்க்கிறது, நீ வருவாய் என. ஏண்டா மாப்பிள்ள, நான் வேணா சீக்கிரம் வர சொல்லிட்டு வரவா? சுனில் கம்முன்னு இருடா. இல்ல மாப்பிள்ள, நீ எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்ப? நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள ரெடி ஆகி ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கான், பொண்ணை சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு. நீ எதுவும் சொல்ல வேணாம், எதுவும் பண்ண வேணாம், கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு. பத்துமா பாத்தியா, மாப்பிள்ளைகிட்ட எது வேணா உங்க பொண்ணு மட்டும் கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்படியாக்கா? ஆமா பத்துமா, பொண்ணுக்கு நகையெல்லாம் மாப்பிள்ளை வீட்டிலே போடுறோம்னு சொல்லிட்டாங்க. விமலாக்கா நல்லா வசதியான ஆளோ? ஆமா, அன்னைக்கு மாப்பிள்ளையோட பார்க்க போயிருக்கிறாங்க. நல்லா பெரிய வீடா, சொத்துலாம் நிறைய சேர்த்து வச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஏதோ பிசினஸ் பண்றாங்களாம். பிசினஸ்லயும் நல்லா லாபம் கிடைக்குதான். பரவாயில்லக்கா, சர்ச காட்டுக்கு அந்த வாழ்வு. எதுவுமே வேணான்றாங்க, சொத்தும் நிறைய இருக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா பத்துமா, அதான் நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். என்னக்கா, கல்யாணத்தை நிறுத்த போறீங்களோ? பொடிக்கூறு கேட்டவளே, நான் எதுக்கு கல்யாணத்தை நிறுத்தணும்? அக்கா, கல்யாணத்தை நிறுத்தணும்னா வேற எதுக்கு பிளான் போட்டு வச்சுக்கிறீங்க? பாரு பத்துமா, அவங்களுக்கு மொத்தம் 3 பசங்க. இது மூத்த பையனுக்கு தான் இப்போ நிச்சயம் நடக்குது. ஒரு பொண்ணு, இன்னொரு பையன் இருக்கிறான். எதையும் அவனுக்கு வந்து என் பொண்ணு கட்டி வைக்கலான்னு இருக்கிறேன். எக்கா, உங்களுக்கு எப்படி முறை வரும் சர்சக்கா பொண்ணை கட்டினா? பத்துமா, சர்சா கட்டணும்னு சொந்தக்காரங்க இல்லை, அவங்களும் இடையில வராங்க. பெரிய இடம் வரதட்சணை வேணாம் சொல்றாங்க. என் பொண்ணு இப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். ஏதோ சொல்றீங்க, நடக்கிறப்ப பார்க்கலாம். ரொம்ப தான் சலிச்சிக்கிறேன். உனக்கு நான் இப்பதான் உன் நாத்தனோட பையன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான், அவனுக்கு உன் பொண்ணை கட்டி வச்சிருவேன். எனக்கு அப்படியா? நான் இப்பத்துல இருந்தே பிளான் பண்ணாதான் என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியும். ஏ சரண்யா, உங்க அன்னிக்காரையும் ரோஸ் போட்டு ரொம்ப நேரமா குசு குசுன்னு பேசிட்டு கிடக்குறாங்க. அப்படி என்ன பேசுறாங்க? ஆமா, என்ன பேச போறாளுங்க? யார் குடும்பத்துக்கு எடுக்கலான்னு திட்டம் போடுவாளுங்க. சரி, என்னன்னு கேட்கும். விமலாக்கா, பானு, நீங்க தான் இருக்கிறியா? நான் உன்னை இப்பதான் பாக்குறேன். நான் ரொம்ப நேரமா அங்கதான் இருக்கிறேன், உங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். என்ன ரோஸ் போட்டு சிம்பிளா வந்திருக்கீங்க? பட்டு சாரி எடுத்தீங்களே, கட்டிட்டு வரலையோ? அது ஏன் கேக்குற பானு? பட்டு சரி கட்டுனா நகை போடணும், என்கிட்ட தான் நகை இல்லையே. அதான் வாங்கிட்டு வந்து கேட்கலான்னு நினைச்சேன். நீ வீட்டுல ஆள் இல்லை. என்கிட்ட கேட்கலான்னு நினைச்சீங்களா? என்கிட்ட எங்க இருக்குது நகை? போடி பண்ணு, போய் சொல்லாத. போன வாரம் புதுசு 10 பவுன் நகை வாங்கி கொடுத்தாரமே. அப்படின்னு யார் சொன்னது? நம்ம ராக்குதான். நீ 5 பவுன் கேட்டியா? 5 பவுன் போதுமானு கேட்டுட்டு 10 பவுன் வாங்கி கொடுத்தாரமே. அந்த குட்டி சத்த வரட்டும், நீங்க புடிச்சு புளியா மரத்துல வச்சு ஆணி அடிச்சு விட்டுறேன். என் வீட்டு செவத்திலே காதை ஒட்ட வச்சிருப்பா போல குள்ள கத்திரிக்கா. என் கையில மட்டும் மாட்டேனா அவ காதலியே ஏத்த காய்ச்சி ஊத்தி விட்டுருவேன். அண்ணி, பொண்ணை கூட்டிட்டு வாங்க, நல்ல நேரம் முடிய போகுது. சரிங்க அண்ணி. என்ன இப்படி என்ன மட்டும் தலை நிக்க வச்சிட்டாங்க? ஆனந்தி எப்போ வருவா? ஆனந்தி, அழகா இருக்கிறீங்க. இந்த சேரீ உங்களுக்கு அழகா இருக்கு. நீங்க எதுவும் பேச மாட்டீங்களா? போங்க, எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப எல்லாரும் நம்மள தான் பார்ப்பாங்க. நம்ம தான் புது பொண்ணு புது மாப்பிள்ள இல்ல. மச்சான், ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்கு. என்னடா அமைதியா இருக்க? எங்க பாத்துட்டு இருக்கான்? டேய் அபி, என்னடா என்னடா நடக்குதுங்க? உனக்கு கண்ணு இருக்குதுல்ல, நீயே பாருங்க என்ன நடக்குதுன்னு.
என் கண்ணு பார்க்கறது இருக்கட்டும், உன் கண்ணு நான் நிலாவே பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் நான் அங்க பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல மச்சான். இல்ல மச்சான், நிலா ஏதோ என்கிட்ட மறைக்கிறான்னு தோணுது. ஏன்டா இல்லைனா மட்டும் நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்ட மாதிரி தான். நாங்க 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கலாம், அவ ஏதோ மறைக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியுது. எப்பயுமே டல்லா இருக்கா மச்சான், என்ன பார்த்ததும் பொய்யா சிரிக்கிறா. மச்சான் நீ எப்படி சொல்ற அவ ஏதோ மறைக்கிறான்னு? மச்சான் நிலா எங்க ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றா. நான் பார்க்கும் தூரம் அவன் டல்லாவே தான் இருக்கிறா. நிலா எப்பத்துல இருந்து உங்க ஆபீஸ்ல வேலை செய்ய ஆரம்பிச்சா? உன்னை பார்த்ததால கூட அவன் டல்லா இருக்கலாம். நான் இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடியே அவன் அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் நிலா அங்கதான் வேலை செய்யறான்னு. நான் ஆஃபீஸ் கேண்டீனுக்கு போனேன், அங்க நிலா இருந்தா. அவளே ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அங்க எல்லாரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவ மட்டும் சோகமாவே இருந்தா. யார் பேசுறதுமே காதுல வாங்கல. என்ன பார்த்ததும் நார்மல் ஆகிட்டா. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டேன். அப்பனா அவ என்கிட்ட ஏதோ மறைக்கிறான்னு அர்த்தம். நிலா உங்க ஆபீஸ்ல தான் இருக்கானா? நீ பேசியிருந்திருப்பிய. ஆமா மச்சான், ஒரு நாள் எதிர்ச்சியா பார்த்தேன், அப்ப பேசுனேன். மச்சான் நிலாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த குழந்தை பேர் என்னன்னு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும், நீயே சொல்லு. நீ சந்தோஷப்படுத்த பார்த்தா உனக்கு தெரிஞ்சவங்க பேரா இருக்குமோ? எனக்கு தெரிஞ்சவங்க பேர்லாம் இல்ல, என் பேர் தான் வச்சுக்கிறா. ஆ, உன் பேரா? ஆமாண்டா, அப்படின்னு வச்சிருக்கா. உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் லவ் பண்ணியிருந்தா கூட மறந்துருப்பேன் பழகுது. உன் லவ் என்னால மறக்க முடியல. டேய், என்ன தானே நீ நினைச்சிட்டு இருக்க? மச்சான் உனக்கு தெரியாதா? அதான் தெரியுமே. நீ புதக்குயில வெளுத்துக்கு நீ மட்டும் போய் என்னையே கூட இழுத்துட்டு அலையிற. ஏன்னா நீங்க மச்சான்டா. போடா, தூங்கிட்டு இருந்தவன பல்லு கூட விளக்க விடாம ஈத்துட்டு வந்துட்ட. கவலைப்படாத மச்சான், ஆடு மலை தான் பல்ல விளக்குது. நீ பண்ண வேலையில இப்ப எங்க வந்து நிக்கிறோம் பத்தியா? நடு ரோட்ல. போட, நானே நீல போயிட்டு இருப்பாளா என்னன்னு தெரியல. அந்த டென்ஷன்ல இருக்கிற, நீ வேற காமெடி பண்ணிட்டு. மச்சான் அங்க பாரு, நீலாம் அங்கதான் இருக்கா. மச்சான் மெக்கானிக் சீட் எங்க இருக்குன்னு பார்த்து வண்டி விட்டுட்டு வா, நான் போறேன். நான் மண்ணு வீட்டுல தூங்கிட்டு இருந்தேன். என்னை இப்படி கூட்டிட்டு வந்து தனியா புலம் போட்டு போயிட்டான். ஹலோ மூன். மூன், நீங்க எந்த ஊரா? இல்லைங்க, நான் பக்கத்து ஊரு. ஏங்க என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? என்ன வாடா போனான்னு கூட சொல்லுங்க, என்ன பேர் சொல்லு அப்படின்னு கூட சொல்லுங்க. அண்ணன் மட்டும் சொல்லாதீங்க. அண்ணா நீங்க வயசுல பெரியவங்கல்ல. அதுக்கு இப்ப என்னன்ற? இம்புட்டு அழகான பொண்ணு எனக்கு தங்கச்சியே வேணாம். அண்ணா உங்க எப்படி வாடா போடான்னு பேர் சொல்லி கூப்பிட முடியும்? பரவாயில்லம்மா, நீ பண்ணி நான் கூட்ட கூட அவன் சந்தோஷம் தான் படுவான். சீனியர் அண்ணா, எனக்கு ஒரு டவுட். உனக்கு என்னம்மா டவுட்? அண்ணா உங்க ஃபுல் நேமே அபி மட்டும்தானா? ஏன் கேக்கறனா, அபி லேடிஸ் நேம் மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். அது எனக்கு வந்து டவுட் இல்ல, நிலா தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அதுவாமா, இவன் பிறகுக்கு முன்னாடி பேர் வச்சிட்டாங்களாம். பெண் குழந்தை பிறகு போதுன்னு பேர் சூஸ் பண்ணிட்டாங்க அம்மா. அதுக்கப்புறம் பார்த்தா பையன் பிறந்துட்டானா. அதுக்கப்புறம் அந்த பேர் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதான் அபினே வச்சுட்டாங்க. அப்படியே ஃபுல் நேமே அபிதானா? ஆமா. மூன், உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? ஆமான்னு சொல்லுமா, பிடிக்கலன்னா மாத்திக்குவான். அப்படித்தானே மச்சான்? ஆனந்தி, பஸ் வந்துருச்சு, வா போகலாம். மச்சான் இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? நிலாவுக்கு ஒன்னையும் பிடிக்கல, அவன் பேரையும் பிடிக்கலன்னு தெரியுது. போடா, அவளுக்கு என் பேர் பிடிச்சதால தான் அதை பத்தி பேசியிருக்கா. நிராணி பாரு, எங்க உன்னை பார்க்கவே முடியல? போங்க, நீ உங்களை தான் பார்க்கவே முடியல. நான் முந்தா நாள் கூட வீட்டுக்கு வந்தேன், நீங்க ஆளே இல்ல. பாரு வேலைக்கு போறேன்ல, அதான். அண்ணி, இவன் என் ஃப்ரெண்டு இமையா, உங்களை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நிராணி எப்படி இருக்கிறீங்க? இமையா, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன் அண்ணி. அண்ணி, இமையா வேற யாரும் இல்ல, மாப்பிள்ளையோட தங்கச்சி. அப்படியா? இமையா, நீங்க நிலாக்கா அண்ணின்னு சொல்றீங்க? அதுவாக்கா, பாரு அண்ணின்னு சொல்லுவாளா, எனக்கு அதே பழகிடுச்சு. நிராணி, நீங்க அழகா இருக்கிறீங்க. வாங்க எங்க அம்மா பார்த்துட்டு வரலாமா? இல்ல இமையா, அவங்க பேசிட்டு இருக்காங்களா, நான் அப்புறமா பார்க்க வரேன். சரிங்க அண்ணி. அண்ணி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க ஒரு நாள் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். சரி இமையா. அண்ணி, நீங்க கண்டிப்பா வரணும், நான் உங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பேன். இமையா, உனக்கு தெரியுமா, ஆந்தியாக்காவும் நிலானி ஃப்ரெண்டு தான், ஒன்னதான் படிச்சாங்க. 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட். காலேஜ் ஸ்கூல் எல்லாமே ஒன்னதான் படிச்சாங்க. அப்படியா அண்ணி, 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டோ? ஆமா இமையா. அப்பனா ரொம்ப வசதியா போயிடுச்சு, நீங்க எப்பனாலும் வீட்டுக்கு வரலாம். மச்சான் என்ன சொல்லு, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா? நான் யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ண, உனக்கு மட்டும் செய்யவே மாட்டேன். டேய் மச்சான், ஆளை விடுடா சாமி. மச்சான் அங்க பாரு, உன் தங்கச்சி நிலா கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. இல்ல மச்சான், அங்க 3 பேர் இருக்கிறாங்களா, வேற யார்ட்ட பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல மச்சான், நிலா கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. உன் தங்கச்சிக்கு ஏற்கனவே நிலாவை தெரியுமோ? எனக்கு தெரியல மச்சான், நிலாவை பத்தி யாருக்குமே தெரியாது. என் அண்ணனே துருவி துருவி கேட்டுட்டு இருந்தான், நான் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆமா, அதை எப்படி சொல்ல முடியும்? உங்க லவ் அப்படி. உங்களை மாதிரி யாராலையும் லவ் பண்ணியிருக்க முடியாது. என்னடா இப்படி சொல்லிட்டியே?
நாங்க வந்திருக்கவே கூடாது. நீ எப்படின்னா போயுமே அவங்க வர சொல்லு, என்ன பேசுறான்னு கேட்கலாம். டேய் மச்சான், ஹாய்டா மச்சான், எப்போ வந்த? மச்சான் நான் நேத்து வந்தேன்டா, நீ எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கிறேன் மச்சான், நீ எப்படி இருக்கிற? என்கிட்ட சொல்லவே இல்லை வரேன்னு. மச்சான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதான் உனக்கு ஃபோன் பண்ண முடியல. என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்? கம்பெனில சின்ன பிரச்சனை, இப்போ சரியாகிடுச்சு. ஓகேடா. இவர் நிலாவோட அண்ணன் தானே, இவங்க 2 பேரும் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறாங்க. மச்சான் நீ எப்படிங்க? டேய் இது எங்க ஊருடா, நான் தான் வாங்கிட்டு கேட்கணும். மச்சான் எங்க அண்ணனுக்கு மேரேஜ்னு சொன்னேன்ல, இப்போ நிச்சயம் பண்ணதாங்க வந்திருக்கோம். அப்படி உங்க அண்ணன் தான் மாப்பிளையா? ஆனந்தி என் சித்தி பொண்ணு தான். ஆனந்தி உங்க சித்தி பொண்ணா? ஆமாண்டா. மச்சான் பாரா எப்படி வந்து சிங்க் ஆகுதுன்னு. மச்சான் இவன் என் ஃப்ரெண்டு ராஜேஷ். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. மச்சான் இவன் சந்தோஷ், என் காலேஜ் ஃப்ரெண்டு. அபி நீ இது வரைக்கும் இவரை பத்தி சொன்னதே இல்லையே. மச்சான் காலேஜ் படிக்கிற ஸ்டார்டிங்ல எனக்கு இவனுக்கு செட்டே ஆகாது, எப்ப பாரு முடிச்சுக்கிட்டே தான் தெரியும். ஆமா, அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் இயர்ல நல்லா திக் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். எப்படி ஃப்ரெண்ட் ஆனே தெரியல. அதுக்கப்புறம் ஃபாரின்ல ஒன்னா தான் இருந்தோம். மச்சான் இனிமேல் இங்க தானே இருப்ப, இல்ல திரும்பி போற மாதிரி ஐடியா இருக்கா? இல்ல மச்சான் போற மாதிரி ஐடியா இல்ல. ஓகேடா. ஒருவேளை சந்தோஷோட தங்கச்சின்னு தெரிஞ்சதா லவ் பண்ணிருப்பானா? மச்சான் அவன் தங்கச்சியை பார்க்க போனியா, பேசுனியா? இப்போ எப்படி இருக்கிறாங்க? என்ன அபி இப்படி கேக்குறான்? இவனோட தங்கச்சி நிலா தானே? மச்சான் என்னாச்சு, முகமே மாறிடுச்சு. என்ன சொல்றது மச்சான், நேத்து வந்தது என் தங்கச்சி தான் பார்க்க போனேன். அவ என்ன பார்க்க வராதீங்க, என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டா. அவகிட்ட என்னால பேச முடியல. இங்க என்னதான் நடக்குது, ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. மச்சான் ஃபீல் பண்ணாத, உன் தங்கச்சியில நான் பேசுறேன். இந்த ஊர்ல தானே இருக்கிறா, என்ன கூட்டிட்டு போ. அதான் நிச்சயம் முடிஞ்சிச்சுல்ல, வா போகலாம். மச்சான் என்னடா சொல்லு. என் தங்கச்சி இங்கதான் வந்திருக்கா. அப்படியே மச்சான், எங்க இருக்கிறாங்க? மச்சான் யாருடா சொல்லு. மச்சான் அங்க. மச்சான் 1 மினிட், அம்மா தான் ஃபோன் பண்றாங்க, என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஓகேடா. இவன் தான் நிலா அண்ணனா அபிக்கு தெரியாதா? அவளையே இவன் பார்க்கணும் சொல்றான். ஒரே குழப்பமா இருக்கே. அபி நீ எதுக்கு சந்தோஷோட தங்கச்சி பார்க்கணும்னு சொல்ற? மச்சான் அவன் தங்கச்சிட்ட நான் பேசணும்டா, அதான் பார்க்கணும்னு சொன்னேன். அம்மா நீ என்ன பேச போற? அதுவா மச்சான்? அண்ணா, என்ன இமையா? அம்மா உன்னை சாப்பிட வர சொன்னாங்க. தங்கச்சி நல்லா இருக்கிறியம்மா? நான் நல்லா இருக்கிறேண்ணா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன் இமையா. அண்ணா நீங்களும் வாங்க சாப்பிட. வரமா. இமையா நீ அங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்த? என் ஃப்ரெண்டு பாருகிட்ட, அப்புறம் நிலா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அண்ணியா? இமையா உனக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியுமா? நிலானிய பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இமையா நீ எதுக்கு அவங்கள அண்ணின்னு சொல்ற? என் ஃப்ரெண்டு அவங்க அண்ணின்னு சொல்லுவாளா, அதனால எனக்கு அதுவே பழகிடுச்சு. நிலானி அதிகமா பேச கூட மாட்டாங்க, அமைதியாவே இருக்கிறாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு மட்டுமா? அப்படியா? உன்னை நிலானிகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். மச்சான் என்ன மச்சான் போறியா? உன் வாயை மூடிட்டு இரு. இமையா பாரு, என்ன இமை எங்க மாமாவை பார்க்கணும்னு சொன்னல, அவர் நேத்து தான் ஃபாரின் வந்து வந்தாரு. அப்படியே பாரு. ஆமா இமை இங்க வந்திருக்காரு, இப்பதான் வெளியே போன் பேச போனாரு. வா இமை பாத்துட்டு வரலாம். ஓகே பாரு. நிலா சாப்பிட்டியா? நிலா வா சாப்பிட போகலாம். இல்ல நீங்க போய் சாப்பிடுங்க. பாரு அண்ணா இங்க வா. வரேனே. இமை எங்க அண்ணன் கூப்பிடுறான், வெளியே தான் இருப்பாரு. கிரீன் கலர் ஷர்ட், நீ போய் பாக்குறியா? ஓகேடி பாரு. இவனா? இவங்க என்ன பண்றான்? நிலாவை பார்க்க வந்திருப்பானா? நிலா வாழ்க்கையில என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்குமா? நிலாவே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நிலா மனசை மாத்தி எப்படின்னா கல்யாணம் பண்ணிடணும். அண்ணா எதுக்கு கூப்பிட்ட? பாரு நிலாவை சாப்பிட கூட்டிட்டு போ. அண்ணி வாங்க சாப்பிட போலாம். பாரு நீ போ, நான் அப்புறம் வரேன். சரி நீ. நிலா என் மேல கோவமா? நான் சொன்னதை யோசிச்சு பாரு நிலா, நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன். நிலா நிலா அவன்
இருக்கான்? யாரை பார்த்துட்டு இருக்கான்? இந்த பொண்ணு நம்ம கம்பெனியில் வேலை செய்யற பொண்ணு தானே? அவங்கள பார்த்து இவன் ஏன் சோகமா இருக்கான்? ஒருவேளை இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணா இருக்குமா? இல்லைன்னா ஆனந்தி கிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஆந்த கண்ணி இங்க என்ன பண்றா? இவ்வளவு நேரம் இவ்வளவு நான் பார்க்கவே இல்லையே. என்ன இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கிறா? போய் பேசலாம். ஓய் ஆந்த கண்ணி. நீயா? ஆமா, நீ என்ன பண்ற? இவங்க சொந்தக்காரங்களா உனக்கு? ஆமா. பொண்ணு வீட்டுக்காரங்க உனக்கு என்ன சொந்தமா வேணும்? அது எதுக்கு நீ கேக்குற? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு சொல்லலாம். எனக்கு தெரியாது. தெரியாதா இல்ல சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. ஆந்த கண்ணி, நீ சொல்லணும்னா நான் நிலா தங்கச்சிட்ட கேட்டுக்கிறேன். இப்போ எதுக்கு இவ்வளவு ஆர்வமா கேக்குறீங்க? எதுக்கு கேக்குறீங்க எனக்கு தெரியலையே. எனக்கு அத்தை பொண்ணா வேணும். அப்படியா? அப்பனா ஓகே ஓகே. எதுக்கு ஓகே ஓகே? அதெல்லாம் அப்படிதான். என்ன சாப்பிடுவாங்கன்னு சொல்ல மாட்டியா? நீங்க போய் சாப்பிடுங்க. என்ன எதுக்கு கூப்பிட மாட்டேன்னு கேக்குறீங்க? அதுவா, நீ வந்து பரிமாறினா நல்லா இருக்கும். சாப்பாடு டேஸ்டாவும் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சாப்பிடுவேன். அப்படி சொல்றீங்களோ? சரிங்க, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா கவனிக்கிறேன். இருங்க போய் எடுத்துட்டு வரேன். இங்கேயே சாப்பாடு பரிமாற போறியோ? ஆமாங்க, அதுதான் உப்பு மிளகா பொடி எடுத்துட்டு வரேன். அடி பாவி, சாப்பாடு கேட்டதுக்கு மனுஷனை கொல்ல பாக்குறியே. போமா, வாங்கிட்டு கேட்டது தப்புதான். போன மூஞ்சி ரொம்ப தான் பேசுறான். ஓ மேல ஒரு கண்ணு, நீ தாயே ஒரு பொண்ணு, உன்னோட இவன் ஒண்ணு, உன்னை மறந்தா வேறு மண்ணு. ஆத்தாடி, இவன் முறை பொண்ணு இல்ல, முறைக்கிற பொண்ணு. போட முட்டை கண்ணா. சூர், என்ன நீங்க சாப்பிட போகலையா? ராக்கு, மாப்பிள்ளை வீட்டாளங்களா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் போலான்னு இருக்க. ஆமா சார், நான் உங்களுக்கு பரிமாறேன். அப்படியா ராக்கு? நீங்க பரிமாறினா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவேன். ஏன் அவளே ஊட்டி விடுவா, அதோட எக்ஸ்ட்ராவே சாப்பிடலாம். பானு, ஏன்டி குட்டி பிசாசு, உனக்கு வேற வேலையா இல்லையா? எப்ப பாரு என் புருஷன் பின்னாடி தெரியுற? நெட்டுச்சு, நான் சும்மா தான் வந்தேன். பாய் சார். ஆமா, இவங்க பாய் சொல்லாம போக மாட்டாங்க. குட்டச்சி, என்னால இந்த குள்ள புதத்தை என் புருஷன் இருந்து துரத்த முடியல. பொடி நெட்டக்காளி, ரொம்ப தான் பேசிட்டு தெரியற. பொடி குட்டுச்சு, உன்னை தக்காளி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். பொடி வளர்ந்து கேட்டவளே. யோ நாலு கண்ணா, உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்றது? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேல. பானு யாரையும் கூப்பிடுறாங்க, நான் போறேன். யோ வீட்டுக்கு தானே வருவா, உன் காலை உடச்சிடுறேன். இவராதான் இருக்கும், இன்னும் போன் பேசிட்டு இருக்காரு போல. ஓகேமா. என்னடா நடக்குதுங்க? நிச்சய வீடா இல்ல லவர்ஸ் மீட்டிங்கான்னு தெரியலையே. நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கலான்னு வந்தா இங்க என்ன புது கதையா இருக்கு? இதை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல. ஆளாளுக்கு ஜோடி ஜோடியா கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்களே. யோசிச்சாவே பசி எடுக்குதே. யாருன்னா எப்படின்னா போங்க, நான் சாப்பிட போறேன். எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். சாப்பிட்டு வந்து எதா இருந்தாலும் யோசிக்கலாம். பாருமா, என்ன பண்ற? தள்ளி நில்லு. என்ன மறந்துட்டீங்களா? எதா இருந்தாலும் தள்ளி நின்னு பேசு. இப்படியே நடத்துக்கோங்க, யாருன்னா பார்த்து என்ன நினைப்பாங்க? இல்ல, உங்களை பார்த்தது ஒரு எமோஷனல் இப்படி பண்ணிட்டேன். என்ன மறந்துட்டீங்களா? இன்னொரு டைம் இந்த மாதிரிலாம் நடந்துக்காத.